கனடாவின் ஒன்டாரியோவில் ஓக்வில் நகரில் நடந்த வாகன திருட்டுகள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறித்த நகரில் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் விடுதிகளின் வாகன நிறுத்துமிடங்களில் 28 வாகன திருட்டுகள் மற்றும் திருட்டு முயற்சிகள் பதிவாகியுள்ளன. மே 27ஆம் தேதியன்று விடுதியொன்றின் வாகன நிறுத்துமிடத்திலிருந்து 2 சந்தேக நபர்கள் ஒரு வாகனத்தை திருட முயன்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் தப்பி செல்ல முன்னர் அவர்களை கைது செய்தனர். அத்துடன் சந்தேக நபர்கள் பயன்படுத்தி வந்த திருடப்பட்ட டோட்ஜ் டுராங்கோ வாகனத்தையும் போலீசார் கைப்பற்றினர். மேலும் வாகன திருட்டுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வெற்று சாவிகள், உடைத்து உள்ளே நுழையும் கருவிகள் மற்றும் வாகனங்களை மறுநிரல் செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு மின்னணு சாதனம் உள்ளிட்ட கருவிகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் பிராம்டனைச் சேர்ந்த 21 வயதான ஜோபன் பிரீத் சிங் என்ற நபர் ஆவார். அவர் மீது திருடப்பட்ட சொத்து, வாகன திருட்டு மற்றும் சட்டவிரோத கருவிகளை வைத்திருந்தது தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கனடா எல்லை சேவை முகமையின் பிடியாணையின் பேரில் அவர் தேடப்பட்டு வந்ததாகவும் மாணவர் விசாவில் கனடாவில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரம்டனைச் சேர்ந்த 26 வயதான ஆதி சிங் என்ற 2வது சந்தேக நபர் மீதும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மேலும் அவர் மீது போலீசாரிடமிருந்து தப்பி ஓடுதல், தாக்குதல், அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் மாறுவேடம் அணிதல் போன்ற கூடுதல் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்.